இங்க வா. என்னம்மா? உன் மாமனை கட்டிக்க உனக்கு சம்மதமா? ஏய், உன் மாமனை கட்டிக்க உனக்கு சம்மதமான்னு கேட்டேன். சொல்லுடி. நீ என் சாமிடி. அட, எதுக்கு அழுதுட்டு இருக்கற? எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க பாரு. கண்ணத்தோட வாமா, கல்யாண வேலையை பார்க்கலாம். வா வாமா, நீ வாடி. செல்வி, ஒரு காஃபி கொண்டு வாயேன். முதலா இந்த வீட்டுக்கு வந்ததும் எனக்கு காஃபி போட்டு கொடுத்த கைக்கு என்னோட அன்பான முத்தம். முத்தம் மட்டும் தானே கொடுத்துருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை மொத்தமா எப்படி என் பக்கம் இழுக்கிறேன்னு பாரு. காஃபி ரொம்ப தித்திக்குது. என் எச்சல் பட்ட காஃபி இல்ல, அப்படிதான் தித்திக்கும். மாயா, மாயாவேதான். என்ன விளையாட்டு இது? காதல் விளையாட்டுதான். இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம் இருக்கு? ஏன் பங்க நான் எடுத்துக்கிட்டேன். என்னது? அது கூடவா உனக்கு புரியல? நான் குடிச்ச காஃபிய நீ எதுக்கு எச்சி பண்ண? நானாவது பரவாயில்ல, உன் காஃபிய மட்டும்தான் எச்ச பண்ண. ஆனா நீ என்ன சொல்ற? காஃபி கொடுக்கும்போது என் கைய புடிச்சு ஆசையா முத்தம் கொடுத்தியே, அதுக்கு பேர் என்ன? நான் செல்வின்னு நினைச்சுதான். நினைச்சல, அது போதும். நீ எங்க சுத்தி எங்க வந்து விழுந்தன்னு பாத்தியா? அதான் விதிங்கிறது. நீ எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிற. இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. மாப்பிள்ளை ஆகுறதுக்கு மட்டும் லைஃப்ல ரிஸ்க் எடுத்து தயாராகி வீட்டை விட்டு ஓட தெரியுதுல்ல? மாயா, வாய்க்கு வந்த முதல்ல பேசாத.
நீ யார்கிட்டயும் கேட்காம கல்யாணம் பண்ணுவ, உன் இஷ்டத்துக்கு நீ வாழணும்னு முடிவு பண்ணுவ. ஆனா என் இஷ்டத்துக்கு நான் பேச கூட உரிமை இல்ல, அப்படிதானே? ஷட் அப் மாயா. யூ ஷட் அப் சந்தோஷ். உனக்கு இவ்ளோ நாள் எங்க ஹெல்ப் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் தேவைப்படலையா? நீ பண்ணது ரெஜிஸ்டர் மேரேஜ் இல்ல சந்தோஷ், ராங் மேரேஜ். பார்க்கலாம் இந்த பொம்மை கல்யாணம் இன்னும் எத்தனை நாளைக்கு நிலைக்குதுன்னு. மாயா, நீ தேவையில்லாம பேசுற. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். தேவையில்லாதவ வீட்டுக்கு வந்துட்டால, இப்ப தேவையானது பேசுறது எல்லாமே உனக்கு தேவையில்லாத மாதிரி தான் தோணும். உனக்கு உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை. முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடு. அது சரியில்லாம போனதுக்கு காரணமே நீதானே. நான் நேத்து நைட்டே உன் பேரை எழுதி வச்சுட்டு மேல போக வேண்டியது. ஆனா என்ன பண்றது, நீ இல்லன்னு நினைச்சா செத்துறணும்னு தோணுது. ஆனா நீ இருக்கேன்னு நினைச்சா வாழணும்னு தோணுது. நீயே சொல்லு சந்தோஷ், நான் வாழணுமா இல்ல சாவணுமா? என்ன முழிக்கிற? உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. ரெண்டுத்துக்கும் காரணம் நீயா தான் இருப்ப. சேடிஸ்ட் மாதிரி பேசாத மாயா. ஒரு குழந்தை கிட்ட இருந்து பொம்மைய புடுங்கிட்டா அது அழுதுகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நீ என்ன ஒவ்வொரு நிமிஷமா அழ வச்சிட்டு இருக்க. தும்பினாலும் நடந்தாலும் சிரிச்சாலும் நான் அழுதுட்டு தான் இருக்கேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து சிரிச்சிட்டு இருக்கல. இப்ப சொல்லு, நீ சாடிஸ்டா இல்ல நான் சாடிஸ்டா? நீ குடிச்ச காஃபிய நான் குடிச்சேன், நான் குடிச்ச காஃபிய நீ குடிச்ச. நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். அதுக்காக சந்தோஷப்படு. பைத்தியமா நீ? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? நீ எனக்கு சொந்தமானவன் சந்தோஷ், அதனால நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். யாராவது என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போகணும்னு நினைச்சாலும் அவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன கல்யாணம் ஆயிட்டா நான் உன்னை மறந்துட்டு தியாகி ஆயிடுவேன் நினைச்சியா? வேற வழி இல்லாம உன்னையும் அவளையும் வாழ்த்திட்டு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் சந்தோஷ். சி, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. என்ன என்ன பாக்குற? விடிற வரைக்கும் சொர்க்கமா தெரிஞ்ச இந்த வாழ்க்கை இப்ப நரகமா தெரியுமே. ஏய், இனிமே உன்னோட ஒவ்வொரு விடியலும் இப்படி தாண்டி இருக்கும். எதெல்லாம் பார்க்க கூடாதோ அதையெல்லாம் பாப்ப. ஏண்டா நமக்கு கண்ணு கிடைச்சதுன்னு நீ ஃபீல் பண்ணி அழுவ. பெரிய பெரிய கனவோட இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கல, இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எப்படி அடிச்சு நொறுக்கிறேன்னு மட்டும் பாரு. உன் காதல்ல ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறல்ல, அது இல்ல நீ தோத்துட்டேன்னு நான் நிரூபிக்கிறேன். உன் கழுத்துல தொங்குதே இந்த தாலி, அது நான் உனக்கு போட்ட பிச்சை. நீ கல்யாணம் பண்ணிருக்கியே சந்தோஷ், அவன் நான் உனக்கு விட்டு வச்ச மிச்சம். உன்னை ஆசையா காதலிச்சவனே உன்னை வெறுத்து விரட்டி அடிக்கிற மாதிரி என்னால பண்ண முடியும். என்ன நம்பிக்கை இல்லையா? உன் கைய பிடிச்ச மறுநாளே என் கைய பிடிச்சு முத்தம் கொடுக்கறானே, அப்பவே உன் மனசுல அலாரம் அடிச்சிருக்கணுமே. இது வெறும் ஆரம்பம் தான். இதுவே இப்படி இருக்குன்னா இன்னும் போக போக எப்படி இருக்கும்னு பாத்துக்கோ.
நீங்க இன்னும் சாப்பிடல, நீங்க போய் சாப்பிடுங்க. டேய் பிரபா, என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா? இப்படி ஓவரா குடிச்சிட்டு கண் பண்ண தெரியாம வந்து நிக்கிறியே, எப்படா வண்டி ஓட்டிட்டு வந்த? ஐயோ, உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது இருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? ஆடுமா, அப்படி இருந்தாதான் என்ன, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், அவ்வளவுதான வாழ்க்கை. நாளை நீ உயிரோடு இருந்து என்னமா பண்ண போற? போட்டுனா உளறிட்டு இருக்காத, போ முதல்ல போய் படுத்து தூங்கு போ. பசிதுமா. பசிக்குதா? உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். உட்காரு. ஆமா. கையிலே பாட்டி இங்க வாமா. இதோ வரேன் பாட்டி. நீங்க போங்க, நான் வரேன். சொல்லுங்க பாட்டி. மாமாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுமா. வேணாமா, என் மனசு எங்க உடஞ்சு கிடக்குறப்போ வயிற்றுக்கு என்னது சோறு, என் மனசு எறிகிற மாதிரி இந்த வயிறு எந்த சாப்பிட்டுமா விடுமா. லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க, நீ தானே சாப்பாடு வேணும்னு கேட்ட. இந்த பாரு, ஒழுங்க மரியாதை தின்னுட்டு போய் படுக்கிற வழியா பாரு. டேய், என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கற? வாகா, எது நான் குச்சிட்டு கேக்குறியா? என்னக்கா பண்றது, இத்தனை நாளா இந்த கருமத்தை விட்டுதான் இருந்தேன். எதுக்காக? அவளுக்கு இந்த வாசனை பிடிக்காதுன்றதுக்காக. ஆனா இப்ப அவளை என்ன விட்டு ஓடி போயிட்டாக்கா. அதான் மறுபடியும் வந்துட்டியா? எப்போ வந்த நீ? உன் மாமா மானத்தை காப்பாத்துருக்கா, நீயே மனசு மாதிரி வந்துட்டியா? என் தங்கண்டி நீ சூப்பரு. நீ வந்துட்டு இவங்க யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. நீ கிரேட்டுக்கா. என் மேல பருதா போட்டு உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்கணும் ஒரு முடிவு எடுத்த பாரு, அதுக்கு உனக்கு சலிடுக்கா. உன் பொண்ணை பெரிய இடமா பார்த்து குத்துருக்கா. எனக்கு என் செல்வி வந்துட்டா. எனக்கும் செல்விக்குதான் கல்யாணம். ஆனா ஒண்ணுக்கா, நீயும் அம்மாவும் தான் முன்ன நின்று எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தணும். என்ன செல்லு, நான் சொல்றது கரெக்ட் தானே? டேய், என்னடா போதையில உனக்கு கண்ணு அவிஞ்சு போச்சா? ஐயோ, இவ செல்வி இல்லடா, கையலு. உன் பெரியக்கா பொண்ணுடா. என்னத்தடா போய் குடிச்சிட்டு வந்த? கண்ணு முன்னாடி யார் நிக்கிறாங்கன்னு கூட தெரியாம இப்படி உளறிட்டு இருக்க. உளறனா? என்னம்மா சொல்ற நீ? கண்ணை திறந்தாலும் கண்ணை மூணு எனக்கு என் செல்விதாமா தெர்றா. பார்க்கும் இடத்தில் எல்லாம் நந்தலாலான்னு பாரு என்னத்துக்கு பாட்டு பாடினாரு. இதுதான் என்ன சொல்லு? ஏய், என்ன உனக்கு மப்பேறிடுச்சா? இந்த பாரு, நீ துண்ணலனால பரவாயில்ல, ஆனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவ பேரையே சொல்லிக்கிட்டு என் வயித்தறிச்சல கொட்டிக்காத. ஏண்டா இவ்வளவு ஆசை வச்சிருக்க? உன் மனச புரிஞ்சுக்காம அவ ஓடி போயிட்டா. அவளை ஏண்டா இன்னும் நினைச்சிட்டு இருக்க? இந்த பாரு, அவ நினைப்பே வேண்டாம், முதல்ல அதை அழிச்சிட்டு சொல்லிட்டேன். ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட, அது எப்படி முடியும்? இங்க பாரு பாரு, அவ பேரை எப்படி பச்சை குத்தி வச்சிருக்காரு. இத்த என்ன பண்ண முடியும்? அவ ஓடி போன கடுப்புல நான் கூட ஆத்திரத்துல அவளை வெட்டுவேன் குத்துவேன்னு இருந்தேனே. என்னாச்சு? கட்சியில அவளை என்னால என்ன பண்ண முடிஞ்சுதா? கையில் எழுதிக்கிற அவ பேரை என்னால என்ன பண்ண முடியுமாமா? முடியாதுமா. இது என் ரத்தத்துல கலந்தது. பிளேட் எடுத்துக்கின்னா போயிருந்தான். அப்படி செஞ்சா அவளுக்கு வலியுமேம்மா. எப்படிமா கேறது? டேய், அட இத கூட விடுமா. அவளை நெஞ்சுக்குள்ள பத்திரமா பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். அத்த என்னத்த பண்றது? என்னை விட்டு ஓடினாலும் இன்னும் மனசுக்குள்ளதாமா இருக்கா. அது ஆயுசு அங்கேயேதாமா இருக்கும். அதெல்லாம் மாத்த முடியாதுமா. அந்த இடத்த யாருக்காவது கொடுக்க முடியுமா? என்னமா பேசுற பேசா? ஐயோ 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 ஐயோ, என் பிள்ளை அந்த ஓடுகால் இப்படி பைத்தியமாக்கிட்டு போயிட்டாளே.
பேச்சும் மூச்சும் அவன் நினைப்பாவே புலம்பி தவிக்கிறானே. நான் என்ன பாவம் பண்ணேனோ தெரியல. என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறானே. இத பாரு, நீ இவன் மேல இறக்கப்பட்டு தானே உன் பொண்ணை இவனுக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொன்ன. கையிலும் சரின்னு சொன்னா. இவன் பேசுறத கேட்டியாடி? இவனை இவளுக்கு கட்டி வச்சா இவ வாழ்க்கையை கெடுத்துருவான் போல இருக்கே. Yes, Santosh here. Who's this? Why? No tickets. How come? Are you calling from agency in India or Netherlands? Call the concerned airline and book it. It's Santosh from Wellington Group of Companies. No, I don't work there. I own it. It's okay. It's okay. Yes, chartered. Yes, chartered. Get me the best chef and crew. That would do. Yes, Heathrow Airport. And I hate waiting. Please don't give me any reasons. Make it fast and get back to me. Bye. செல்வி, ரெடி ஆயிட்டியா? உட்காரு. என்ன சந்தோஷ் இப்படி இங்கிலீஷ் பேசுறீங்க? பேசினவங்க இங்கிலீஷ்ல பேசினாங்க, அதான் நானும் பேசினேன். நீங்க இப்படியெல்லாம் இங்கிலீஷ்ல பேசி நான் பார்த்ததே இல்ல சந்தோஷ். அவங்க ஃபாரினர் செல்வி, அவங்க கிட்ட அப்படித்தானே பேச முடியும். ஜஸ்ட் அ செகண்ட். மணியண்ணா, மணியண்ணா. வந்துட்டேயா ஐயா. என்னோட மார்னிங் நூடுல்ஸ், மேக் இட் 2. என்ன சந்தோஷ், காலங்காத்தாலே நூடுல்ஸா? ஐயா அம்மாவுக்கு வேணா வேற. இல்ல நீங்க கொண்டு வாங்க, நான் பேசிக்கிறேன். சரிங்க ஐயா. சந்தோஷ், நீ சாப்பிட்டு பாரு. ஸ்பெஷலி மேட். தாய்லாந்துலேருந்து எனக்காக மட்டும் அனுப்புறது, ஃபிட்னஸ்க்காக. காரம் இருக்காது. ப்ரோக்கலி, பேபிகார்ன், மஷ்ரூம்ஸ், வெறும் வெஜிடபிள்ஸ் தான். என்னாச்சு செல்வி, சைலண்டா இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சந்தோஷ். நீங்க டிஃபன் சாப்பிடறதுக்கே இவ்ளோ சொல்றீங்க, போன்ல நீங்க வேற சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்னு சொல்றீங்க. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்னு யார் சொன்னது? நீங்க தானே இப்ப போன்ல சொன்னீங்க. ஓ அதுவா? அது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இல்ல, சார்ட்டர்ட் ஃப்ளைட். அப்படின்னா? அதாவது நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, நம்ம 2 பேருக்கு மட்டும் தனி ஃப்ளைட்னு வச்சுக்கேன். ஏரோப்ளேனா? ஆமா. ஐயோ, ஏரோப்ளேனா எனக்கு ரொம்ப பயம் சந்தோஷ். இது வரைக்கும் நான் அதுல போனதே இல்ல. நான் இருக்கேன் செல்வி, பயப்படாத. நீ நானும் மட்டும்தான் அந்த ஃப்ளைட்ல இருப்போம். நீயும் நானும் மட்டுமா? ஏரோப்ளேன்ல நிறைய பேர் இருப்பாங்களே. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உனக்காக அந்த ஃப்ளைட்டை ஒரு நாளைக்கு வாங்கியிருக்கேன் செல்வி. வாங்கிட்டியா? அது என்ன காரா? என்ன கதை விடுறியா? கதை இல்ல செல்வி, நிஜம். நீ வந்து பாரு, இங்கேருந்து பறக்கிறது ஆம்ஸ்டர்டாம்ல போய் தான் நிற்கும். அப்படின்னா? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான இடம். ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் நடுவில் இருக்கிற குட்டி நாடு அது. ரொம்ப அழகான நாடுன்னு சொல்லுவாங்க. அதை விட என் பொண்டாட்டி அழகுன்னு காட்டத்தான் அந்த நாட்டை நான் சூஸ் பண்ணேன். நீ அங்க போன உடனே ஆம்ஸ்டர்டாம் பூக்கள்லாம் பொறாமப்பட போது பாரு. நீங்க ஓவரா சொல்லாதீங்க சந்தோஷ். நமக்கெல்லாம் இந்த ஊட்டி தான். இந்த ஃப்ளைட் எல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் வரலப்பா. நீ வந்தாதான் அது ஹனிமூன், நான் மட்டும் போனா அது தனிமூன். வாழ்க்கை ஃபுல்லா உன் பேச்ச கேட்குறேன் செல்வி. இந்த ஒரு முறை மட்டும் என் பேச்ச நீ கேள ப்ளீஸ். ப்ளீஸ் செல்வி, ப்ளீஸ்.
என் படுக்கையில நீயா? இந்த மாயா யாருன்னு காட்டுறேன்.